தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஏஃபம் இன்ஃபோ என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி. 22/3/2026 இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாதத்திலே 8ஆம் நாள், திருதியை என்கிற 3வது திதி காலையில 2:27 வரைக்கும் இருப்பார். பின்பு சதுர்த்தி. இந்த சதுர்த்தி அப்படிங்கிறது சங்கடகர சதுர்த்தியா மாறும். இன்றைய நாள்ல சதுர்த்தி விரதம் இருப்பது நல்லது. அதுல வெற்றிகளை கொடுக்கும். கடனை அடைக்கிறதுக்கு இருக்கு நல்ல நாள். ஏதாவது ஒரு விஷயத்த கடன் அடைச்சிருங்க. அதுல இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் காலையில் 2:55 வரைக்கும் இருக்கும். பின்பு பரணி நட்சத்திரம் வந்துடும். இந்த பரணிங்கிறது குக்கிங் ஃபயர்னு சொல்லுவோம். எதையுமே நம்ம யோசித்து செய்யக்கூடியதுல இந்த கடன், பகை, நோய்கள் இதெல்லாத்தையும் அடிச்சு தூள் கலப்புறதுக்கு இன்னைக்கு நல்ல நாள். அதனால பிள்ளையார் வழிபாடு இன்னைக்கு ரொம்ப முக்கியம். இதை மனசுல வச்சுக்கிடுங்க. எவ்வளவு தூரம் பிள்ளையார் வழிபடுறீங்களோ அவ்வளவு தூரம் இன்னைக்கு சக்சஸ் உண்டு. 7:30 8:30 மணி வரைக்கும் காலையில் நல்ல நேரம். மத்தியானம் 1:30 2:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். ராகு காலம் 4:30 ராகு காலம். அதே போல 3:4:30 குளிகை நேரம். 12:1 யமகண்டம். இன்றைய நாளில் மேற்கு பக்கம் சூலம் வெள்ளம் பரிகாரமாக இருக்கும். 3 நாழிகளும் 13 வினாடிகளும் மீன லக்னத்திலே சூரியன் இருப்பார். இன்னைக்கு 6:18 சூரியனின் உதய நேரம் இருக்கும். அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம பட்டம் இருக்கும். இன்றைய நாளில வைத்திரி திதி அப்படிங்கிற திதியும் உண்டு. வணிஜை கரணம் உண்டு. வைத்திரியம் அப்படிங்கிறது ஏதாவது பகைகளை உண்டு பண்ணுதல்னு சொல்லுவோம். அந்த கேஸ் எல்லாம் போடுறது, இதெல்லாம் இன்னைக்கு போடலாம். அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால அந்த பட்டறையில அருவாளுக்கு கொடுப்போம் இல்லையா, அதெல்லாம் இன்னைக்கு கொடுக்கலாம். அது போல விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு தாராளமா செய்யுங்க. நல்ல லாபத்தை கொடுக்கும். வணிஜை, இந்த வணிஜை கரணம் ரா மெட்டீரியல் எல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப நல்ல நாள். அதுபோல இன்றைக்கு பரணி நட்சத்திரம், பரணி தரணி ஆழ்வார்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எதையுமே வெற்றிகளை செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு தாராளமா அமைக்கலாம். மாடு வாங்குறதெல்லாம் இன்னைக்கு தாராளமா பண்ணுங்க. தானியத்தை களஞ்சியத்தை கொண்டு போய் வைக்கணும்னா இன்னைக்கு தாராளம் பண்ணுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். முக்கியமா இந்த உடம்பு முடியாதவர்கள், ஆரோக்கிய குறைபாடுகளை குளிப்பாட்டுறதுக்கு ஒரு நல்ல நாள் வேணும்னு கேட்பீங்க. அந்த மாதிரி நேரத்திலையும் இந்த நாள் உபயோகமா இருக்கும். இந்த நாளிலே கோச்சாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன், சனி, சந்திரன், சுக்கிரன் இவர்கள் சேர்ந்து அமர்ப்பது. சூரியன், சனி, சுக்கிரன் அமர்ந்திருப்பது மீனராசி. சந்திரன் அமர்ந்திருப்பது மேஷராசி. குரு அமர்ந்திருப்பது மிதுன ராசி. கேது அமர்ந்திருப்பது சிம்ம ராசி. செவ்வாய், புதன், ராகு அமர்ந்திருப்பது கும்பராசி என்று இன்றைக்கு கோச்சார பலன் இருக்க போகிறது. இதனால நமக்கு என்ன பலன் வரப்போகுது அப்படின்னு பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்க ராசிக்குள்ளவே சந்திரன் 4ஆம் இடத்துக்காரர். தாயை போன்ற பரிவு, அன்பு எல்லாமே கொடுக்கக்கூடியவர். அதனால மகிழ்ச்சி, அம்மா எப்படி சந்தோஷத்தை கொடுப்பாலும் அந்த மாதிரி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. அதுவும் எஸ்பெஷலி இன்னைக்கு 2ஆம் இடத்துக்காரனான சுக்கிரனின் வீடான நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தை உட்கார போறார். அப்போ உங்களுக்கு இன்னும் குஷியா இருக்கும். அதனால சந்தோஷத்தை இன்னைக்கு கொடுக்கக்கூடிய நாள். 1 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்வதும், விநாயகரை வழிபடுவது சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திறமைகள் எல்லாம் இன்னைக்கு வெளிக்காட்டலாம். 11 என்ற லாபஸ்தானத்திலே உட்கார்ந்திருக்கிற சூரியன், சனி மற்றும் சுக்கிரன் உங்க ராசிநாதன், இவங்களுடைய இணைவு. சந்திரன் 12ஆம் இடத்தை தொடுகிறார். 3ஆம் இடத்துக்குரிய அந்த எஃபர்ட் எல்லாத்தையும் நீ தாராளமா பண்ணலாம். அதனால திறமைகள் வெளிப்படும். இன்றைய நாளிலே அந்த முழுமுதற் கடவுளான விநாயகரை வழங்கி நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். 2 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் லாபஸ்தானத்திற்குள்ளர சந்திர பகவான் இருப்பதனாலே லாபம் பெருகும். தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 3 கிரக சேர்க்கைகளான சூரியன், சனி மற்றும் சுக்கிரன் இவர்களுடைய தன்மையினாலேயும் லாபங்களும் உண்டு. அதனால இன்னைக்கு வெற்றிகளை சுவைக்கக்கூடிய நாள். இந்த வீடு, மனை, வாகனங்கள் இதெல்லாம் இன்னைக்கு நல்ல உபயோகமாக இருக்கும். 2 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும். இன்றைய நாளில் கணபதி வழிபாடும் நல்லது. வாழ்க வளத்துடன்.
வணக்கம் கடகராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே மற்றவர்களுக்கு உதவி அதனால் வரக்கூடிய இன்பத்தை பெறக்கூடிய நாள். சோஷியல் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். சொசைட்டியல் ஆக்டிவிட்டியிலெல்லாம் நிறைய இருப்பீங்க. அதனால சந்தோஷத்தையும் ரீபோர்ட் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய 3ஆம் இடத்தை இந்த கிரக சேர்க்கைகள் பார்க்குது. சூரியன், சுக்கிரன், சனி பார்ப்பது நல்ல உதவிகரத்தை கரத்தை நீட்டக்கூடிய நாளாக காட்டுகிறது. 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணியும் இன்றைய நாளிலே விநாயகரை வழிபடுவதும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே. மற்ற நாளை விட இன்னைக்கு உங்களுக்கு வைபான நாள். ஏன்னா உங்களுடைய ராசி 12க்குரியவர் அப்படிங்கக்கூடிய இந்த சந்திர பகவான் 9ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். குடும்ப தனஸ்தானத்தை சூரியனும் சனியும் சுக்கிரனும் பார்த்து கொண்டிருக்கிறார். எதான முயற்சிகள் எல்லாம் செய்யணும்னா இன்னைக்கு தாராளமா செய்யுங்க. முக்கியமாக கடனை அடைக்கிறதுக்கான விஷயங்களை இன்னைக்கு தாராளம் பண்ணுங்க. உயர்வான சிந்தனைகள் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பதாக அமையும். இன்னைக்கு சதுர்த்தி விரதம் இருப்பதும் சிறந்தது. அதுபோல விநாயகரை வழிபடுவதும் சிறந்தது. 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திர காலுக்கு நீ சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கா. கொஞ்சம் மனசை கொஞ்சம் கிளியரா வச்சுக்கிடுங்க. எந்த காரியம் செஞ்சாலும் யோசிச்சு செய்யுங்க. எல்லாம் ஆசைப்படலாம், ஆசைப்படணும் அப்படிங்கிறது பேராசையா மாறிடும். அதனால அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஏதோ நடக்கிறது நல்லபடியா நடக்கட்டும் சாமின்னு இன்னைக்கு பிள்ளையாரை வழிபடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்க வாழ்க்கையில வெற்றி உண்டு. காலையில் ஒரு தேங்காயை வாங்கி கொண்டு போய் நேராக சூர தேங்காய் விட்டுடுங்க ஒரு பிள்ளையாருக்கு. அதுக்கப்புறம் காரியங்கள்லாம் நடத்துங்க. நீ நாள் நல்லதா அமையட்டுக்கு இது ஒரு நல்ல உபயம். 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ராசியினர நேர பார்க்கக்கூடிய சந்திர பகவான். அதனால சுகங்களும் வரவுகளும் உண்டு. தொழிலுக்குரியவர். அதனால புதிய முயற்சிகள் எல்லாம் நீங்க கொண்டு வருவீங்க. ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். அதனால லாபம் உண்டு. இன்றைய லாபம் உங்களுக்கு மனதில் என்றும் நினைப்பதற்கு, நிலைத்து நிற்பதற்கும், வாழ்க்கையில் தொடர்ந்து வருவதற்கும் விநாயகரை வழிபடுவதும் சிறந்தது. 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இன்றைய நாள் கொஞ்சம் உழைச்சா உயர்வு அப்படிங்கறத கிளியரா காட்டும். 6ஆம் இடத்திலே அமரக்கூடிய இந்த சந்திர பகவான் எதிரிகள் ஸ்தானம் என்ற சத்ருஸ்தானத்துல உட்காருவார். அதனால ரிண உமோச்சனம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு உண்டு. 12ஆம் இடத்தை வேற பார்க்கிறார். அதனால இன்னைக்கு உழைச்சா உயர்வு அதுல கிளியரா இருக்கு. அந்த உழைப்பதற்கு முன்னாடி என்ன பண்ணணும், முதல்ல சுக்லாம்பரதனம்னு பிள்ளையாரை பிடிச்சிக்கணும். அதனால பிள்ளையாரை பிடிச்சா மற்ற எல்லாம் நடந்துடும். அதனால இன்னைக்கு நல்ல நாள். சதுர்த்தி விரதம் இருப்பதும் நல்லது. 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. 5ஆம் இடம் என்கிற குழந்தைகள் ஸ்தானத்துல இன்னைக்கு சந்திரன் உட்கார்றார். மனதில குழந்தைகள் பற்றின எண்ணங்கள், அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகளிலும் படிப்பிலும் அவருடைய துணை நிற்கக்கூடிய விஷயங்கள், அவங்களுக்கு கல்யாண காரியங்கள் எல்லாம் போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யணுங்கிற ஆசைகள், இப்படி நிறைய அன்புடன் கலந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய செய்வீங்க. அதனால முன்னேற்றத்தின் பாதைகளை இன்னைக்கு நல்லா வகுத்து கொள்ளக்கூடிய நாளாக அமைகிறது. 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், எல்லாம் விக்னம் இல்லாமல் நல்லதை நினைக்கணும்னா விக்ன விநாயகரை பயன்படுத்திக் கொள்வதும் இன்னைக்கு நல்லது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. இன்றைய நாள் ரொம்ப முயற்சிக்கான நாள். மண் மனை வாகனம் என்கிற 4ஆம் இடத்திற்குள்ள சந்திரன் உட்கார்றார். 7ஆம் இடத்துக்குரிய 3ஆம் இடம் என்கிற திறமை ஸ்தானத்துக்குள்ள சூரியனும் உங்க ராசிநாதனான சனி பகவானும் லாபத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானும் உட்கார்றாங்க. அதனால இன்னைக்கு எல்லாமே ஆக்கப்பூர்வமா நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. அதனால இந்த நாள் சக்சஸ் ஸ்டோரி நிறைய இருக்கும். அதுக்கு முக்கியமா காரணம் விநாயகர். இவரை வழிபடுங்கள். இன்னைக்கு வெற்றி நிச்சயம். 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்றைக்கு 3ஆம் இடமான திறமையின் சக்தியை நிறைய கொடுக்கக்கூடிய சக்சஸ் ஸ்டோரியை கொடுக்கிற சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார். 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குள்ள உங்க ராசிநாதன் உட்கார்ந்து இருக்கிறார். சுகமான நாளாக அமைய போகிறது. எதையுமே பிளான் பண்ணிட்டோம்னா எல்லாம் ஈஸியா இருக்கும். அதனால பிளானிங் எக்ஸிகியூஷன் கரெக்டா இருக்கணும். பிளான் பண்றதுக்கு முன்னாடி தடை இல்லாம நடக்கணும் சாமின்னு வேண்டிக்கிறோம் இல்லையா. அந்த தடை இல்லாம வேண்டிக் கொள்வதற்கு பிள்ளையாரப்பனை முதல்ல நினைச்சுக்கோங்க. பிள்ளையார்பட்டி விநாயகரை நினைத்து இன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். வாழ்க வளத்துடன்.
மீனராசி நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் அப்படி அசந்தா தூக்கிறோம் அப்படிங்கிறதுனா இருக்கு. அதனால கொஞ்சம் 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்றார். 5ஆம் இடத்துக்குரியவர் யோக லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை குடும்ப தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொறுமையா செய்யணும் எல்லா காரியத்தையும். யோசிச்சு நிதானிச்சு கால்குலேட்டிவா பண்ணீங்கன்னா சக்சஸ் உண்டு. அவசரப்பட்டீங்கன்னா அள்ளி தெளிச்சுட்டு போயிடும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிடுங்க. 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த விதத்திலும் வில்லங்க வேணாம்னா விநாயக பெருமானை வழிபடுவது நல்லது. வாழ்க வளத்துடன்.